ஆம். நாங்கள் நேற்று பேசியதன் பின்னர் அ யுத்தம் சார்பான பெரிதாக எந்த ஒரு அப்டேட்டுகளும் தெரிய வரவில்லை. ஆனால் சில ராஜதந்திர சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சில தகவல்கள் வெளிவந்துள்ளன. குறிப்பாக வந்து தற்போதைய தலைவர் கமேனியுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த முன்வைத்த கோரிக்கையை ஈரான் நிராகரித்துள்ளது. அத்துடன் தங்களுடைய அதாவது ஃப்ரோசன் பண்ணப்பட்ட அதாவது தடுத்து வைக்கப்பட்ட அவர்களுடைய $24 பில்லியன் பணத்தை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எதற்காக இப்ப அமெரிக்கா ஈரானிடம் பேச்சுவார்த்தை என்ற நோக்கிலே இறங்கி வருகிறது? இது தந்திரமா அல்ல ஒரு பலவீனமா? அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது ஒரு தந்திரமாகத்தான் அமெரிக்கா இதனை கையாள்கின்றது. என்னென்று சொன்னால் ஈரானை இப்படியே வைத்துக்கொண்டு இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை ஒரு ஆட்டம் காண வைத்து உலகத்தின் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் தற்போதும் இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அமெரிக்கா வந்து கப்பல் ஒன்றை கைப்பற்றி இருக்கின்றது. ஈரான் கப்பல் 2024 இந்த கப்பலை அமெரிக்கா தடை செய்திருந்ததாகவும், அதாவது எம்டி டிவானா என்ற அந்த கப்பல் அதை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதாவது ஆசிய நாடுகளுக்கான எண்ணெய் ஏற்றுமதியை முற்றாக நிறுத்துவதுதான் ட்ரம்பின் நோக்கமாக இருக்கின்றது. ஈரான் எல்என்ஜி வந்து ஓமான் எல்என்ஜி என்ற போர்வையில் ஆசிய நாடுகளுக்கு போகிற அந்த நெட்வொர்க்கை தாங்கள் தடுத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த டொலர் என்ற வீழ்ச்சியை தடுப்பதற்கு ஈரான் வெனிசுலாவின் எண்ணெயை கைப்பற்றியாச்சு, ரஷ்யாவுடன் ஒரு போரை ஆரம்பித்தாச்சு, ஈரான்டே அப்படியே முடக்கி வைத்துக் கொண்டு இப்போது இந்தியா கூட உங்களுக்கு தெரியும், நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், வெனிசுலா பிரதி அதிபர் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தார். அப்ப இந்தியாவும் இனி அமெரிக்காவுடன் தான் எண்ணெயை வாங்க வேண்டும். வெனிசுலா கூறுகிறது தங்களிடம் எண்ணெயை வாங்குபவர்கள் அமெரிக்காவுக்கு தான் பே பண்ண வேண்டும் என்று சொல்லி கூறியிருக்கிறது. அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக மாறிவிட்டதும் தானே. உண்மைதான். அப்ப அதே போலதான் இப்ப அதே போலதான் இந்த ஈரான் மீதான ஒரு போரை அமெரிக்காவால் நடத்த முடியாது, ஆனால் முற்றுகையை தொடர முடியும். இது ஈரானுக்கான தண்டனை அல்ல, ஏனைய நாடுகளுக்கான தண்டனையாகத்தான் இதனை பார்க்கலாம். அவர்கள் அனைவரையும் அமெரிக்காவின் அல்லது அமெரிக்காவின் நட்பு நாடுகளிடம் எண்ணெயை வாங்குவதற்கான வைப்பதற்கான ஒரு வழிமுறைதான் இது. நீங்கள் கூறியது போலதான் அமெரிக்க அதிபர் கூறிய கருத்தை வந்து ஹொமானி மறுத்து விட்டார். ஈரான் அதை மறுத்து விட்டது. ஆனால் அமெரிக்க அதிபர் அதை கூறுவது என்னென்று சொன்னால், எண்ணெய் விலைகளை ஏற்றுவதற்கு இறக்குவதற்கு ஒரு ஒரு அவருடைய ஒரு தந்திரமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. இன்று ஈரான் அந்த அறிக்கைக்கு பிற்பாடு வந்து பங்கு சந்தைகள் கூட கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. ஈரான் கூறியிருக்கின்றது அமெரிக்காவுக்கு இந்த நாங்கள் இப்போ பேசியது போலதான் அமெரிக்காவுக்கு இந்த பேச்சுவார்த்தையோ ஒரு டீல் வருவதற்கு அமெரிக்காவுக்கு முழுமையான விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு முழுமையாக ஒரு விருப்பம் இருக்குமாக இருந்தால் $24 பில்லியன் என்பது அவர்களுக்கு பெரிய காசு இல்லை. இப்ப 97 நாள் சண்டையில் வந்து அவர்கள் கிட்டத்தட்ட $100 பில்லியன் செலவழித்திருக்கிறார்கள். ஒரு நாள் பங்கு சந்தையில் கூட இன்று பிட்காயின் அதாவது கிரிப்டோ கரன்சி கூட $130 பில்லியன் இழந்திருக்கின்றது. இப்ப இவ்வாறான இழப்புகளுடன் ஒப்படைக்க இந்த 24 பில்லியன் பெரிய காசு இல்லை. ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே இந்த டீலையும் ஏற்படுத்தக்கூடாது, முற்றுகையை வைத்துக் கொண்டு ஏனைய நாடுகளை தண்டித்து ஏனைய நாடுகளை தங்களிடம் எண்ணெயை வாங்க வைக்க ஒரு உடன்பாட்டை கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கை தான் இது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவின் 2 டிஸ்ட்ரோயர் கப்பல்களை நோக்கி ஈரான் இன்று 2 ஏவுகணைகளை ஏவியதாக, ஓமான் வளைகுடா பகுதியில் அவர்கள் வந்ததாகவும், அதற்கு அதை தாக்குதல் அதை ஒரு எச்சரிக்கையாக தாங்கள் ஏவுகணையை ஏவியதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் கூறியிருக்கின்றது அப்படி ஏவுகணைகள் ஏவப்படவில்லை. அவர்கள் எப்போதும் அவ்வாறு தான் கூறுவது. அதே சமயம் ஈரான் அயத்துல்லா ஹமானியின் ஆலோசகர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது இந்த அமெரிக்காவின் கடல் முற்றுகையை தாங்கள் நெடுக அனுமதிக்க போவதில்லை என்று சொல்லியும், இந்த முற்றுகை தொடர்ந்தால் போர் வந்து இந்து சமுத்திர பிராந்தியத்துக்கு விஸ்தரிக்கப்படும் என்றும்,
பப் எல் மெண்டே பகுதியும் மற்றது மத்திய தரைக்கடல் பகுதி அனைத்தும் இந்த ஒரு போர்க்களமாக மாறும் என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் நேற்று உங்களுக்கு தெரியும் இந்த புதன்கிழமை இடம்பெற்ற தாக்குதலில் இப்போதைய தகவல்களின் அடிப்படையில் குவைத்தில் 4 ராணுவ தளங்களின் வேர் ஹவுஸ்களும் மற்றும் ஒரு ஹேங்கரும், அதாவது விமானங்களின் தங்குமிடமும் டெர்மினல் ஒன்றும் கடும் சேதமடைந்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆம் ஆம், அது நீங்கள் சொல்வதை விட இன்னும் ஒன்று இன்றைய செய்தியில் நான் பார்த்தேன். ஒன்று உலகளவிலே பெட்ரோலிய இருப்பு கீழ்நோக்கி ஏதாவது அடிமட்டத்தில் செல்வதை விட இந்த ஹோர்முஸ் வழியினூடாக நிறைய உரங்கள், அந்த ஃபர்டிலைசர் இந்த அதாவது விவசாயம் செய்யக்கூடிய நாடுகளுக்கு செல்வதும் நிறைய தடைப்பட்டுள்ளதனால் விவசாய உற்பத்தியும் பாதிக்கப்பட்டு உணவு தட்டுப்பாடு வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உண்மைதான் என்று சொன்னால், அதாவது இந்த உரங்களின் விலை, யூரியாவின் விலையோ அல்லது அமோனியாவின் விலையோ கிட்டத்தட்ட 20% மேல் உயர்ந்திருக்கின்றது. அதே போல உணவுப் பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்திருக்கின்றது. இன்று தங்கம், வெள்ளி போன்றவை கூட வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது, கடுமையான வீழ்ச்சி. எனவே இப்போது கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், இந்த தங்கம், வெள்ளி எல்லாம் வீழ்ச்சி அடைந்ததற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், உணவுப் பொருட்களின் விலை ஏறப்போகிறது, உலகம் ஒரு ரிசெஷனுக்கு போக போகிறதோ என்ற கேள்விகள் இப்போது எழுந்திருக்கின்றன. அதே சமயம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டும் கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் ட்ரம்ப் அதை ஒரு மனிப்புலேஷனாகத்தான் பாவிக்கிறார். என்று சொன்னால், அது ஏறி இறங்கும் போது அவர்கள் அதில் பெருமளவான பணத்தை சம்பாதிக்கிறார்கள். இன்று வீழ்ச்சி அடைந்ததில் கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட் 1.75 ட்ரில்லியன் டாலர்களை இழந்ததாகவும், கிரிப்டோ கரன்சி 130 பில்லியன் டாலர்களை இழந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் பூட்டின் உங்களுக்கு தெரியும், சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இந்த பொருளாதார மாநாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த மாநாட்டில் பேசும்போது பூட்டின் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், அதாவது அதாவது SPIEF என்ற அந்த மாநாட்டில் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், தமது பொருளாதாரம், அதாவது பிரிக்ஸின் பொருளாதாரம் கடந்த 5 வருடங்களுக்கு 49% உயர்ந்திருப்பதாகவும், G7 நாடுகளின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட 18% மட்டுமே வளர்ந்திருப்பதாகவும், தற்போது உலகத்தின் பொருளாதாரத்தில் பிரிக்ஸ் நாடுகள் 40% கட்டுப்படுத்துவதாகவும், G7 நாடுகள் கிட்டத்தட்ட 29% மட்டும்தான் கட்டுப்படுத்துவதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார். இந்த மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகள் தொடர்பாக பேசும்போது, ஈரான் இதுவரையிலும் தங்களிடம் அவசர ஆயுத உதவி தேவை என்று கேட்கவில்லை. அவர்களுக்கு அணு ஆயுதத்தை செய்கிற திட்டமும் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே உக்ரைனுடைய ஒரு உளவு தகவலின் அடிப்படையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து நிறைய ஆயுதங்கள் ஈரானிடம் சென்று இறங்கி இருக்கின்றன என்ற ஒரு உளவு தகவலும் வெளிவந்திருக்கிறது. ஆனால் ரஷ்யா உதவி கேட்கவில்லை என்று கூறுவது அமெரிக்காவை போலவே அல்லது வல்லரசுகளுடைய வளமையான அந்த இந்த நாடகத்தின் ஒரு வரிகளாகவே தெரிகிறது அல்லவா? உண்மைதான். என்னென்று சொன்னால், ரஷ்யா ஈரானுக்கு வானிலிருந்து வானுக்கு ஏவும் ஏவுகணைகள் மற்றும் வானிலிருந்து தரைக்கு ஏவும் ஏவுகணைகளை வழங்கி இருப்பதாகவும், இந்த வளங்களின் போது ரஷ்யா ரஷ்யா ஈரான் பெயரை ஈரான் என்று பயன்படுத்தவில்லை, K10 என்ற ஒரு கோட் வேர்ட் போட்டுத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று அவர்கள் அந்த உடன்பாட்டை எடுத்து பப்ளிஷ் பண்ணி இருக்கிறார்கள். இவர்கள் இந்த அக்ரிமெண்டை எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் X-38 என்றது வானிலிருந்து தரைக்கு ஏவுகின்ற ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் என்று சொல்றாங்க. அது 120 என்றும், R-73 என்றது ஏர் டு ஏர் மிசைல்ஸ் அதுவும் ஷார்ட் ரேஞ்ச் 123 ஏவுகணைகள். R-77 என்றது வானிலிருந்து வானுக்கு ஏவப்படுகின்ற மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ், அது 42 என்றும், X-31 என்றது ஆன்டி ரேடார் மற்றும் ஆன்டி ஷிப் என்று சொல்றது, கடல், அதாவது ரேடர்களை தாக்கி அழிப்பது, கப்பல்களை தாக்கி அழிக்கும் அந்த ஏவுகணைகள் 42 என்று சொல்லியும் இவைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், அதே சமயம் நீங்கள் கூறிய ஏவுகணைகள் விமானத்தை தாக்குகின்ற ஏவுகணைகள் அல்லவா? பறக்கின்ற விமானங்களை தாக்குகின்ற ஏவுகணைகள், விமானங்களை தாக்குகின்ற ஏவுகணைகளை தான் வழங்கி இருக்கிறார்கள்.
என்னும் போது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் கிட்டத்தட்ட 42 விமானங்கள் வீழ்ந்திருந்தது, அமெரிக்கா இழந்திருந்தது இந்த சண்டையில். அமெரிக்காவின் மிகப்பெரிய உளவு விமானங்களை கூட பெருமளவான, அதாவது விலை உயர்ந்த உளவு விமானங்களை கூட டசன் கணக்கில் சுட்டு வீழ்த்தியிருந்தார். இப்போது கூறியிருக்கிறார்கள் SU-35 என்ற ரஷ்யாவின் இடைமறைப்பான்கள் என்று சொல்ற இன்டர்செப்டர்ஸ், அதை கூட இப்போது அடுத்த வருடம் 2027ஆம் ஆண்டு ரஷ்யா ஈரானுக்கு வழங்க போவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ரஷ்யா சேட்டலைட் தகவல்களையும் அமெரிக்கான தளங்கள் தொடர்பான தகவல்களையும் 55 இஸ்ரேலிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எரிசக்தி நிலையங்கள் தொடர்பான தகவல்களையும் வழங்கியதாகவும், அதே நேரம் ஃபைபர் ஆப்டிக்ஸ்ல இயங்குகின்ற ட்ரோன்களுக்கான தொழில்நுட்பத்தையும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்களுக்கான தொழில்நுட்பத்தையும் ரஷ்யா வழங்கி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்ப இதே சமயம் இன்னொன்று கூறியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால், அதாவது சீனாவிடம் இருந்தும் கூட பெருமளவான ஆயுதங்களும் உபகரணங்களும் ஈரானுக்கு சென்றடைந்து கொண்டிருக்கின்றன. இதில் ஒன்றை தெரிகிறது என்னென்று சொன்னால், ரஷ்யாவும் சீனாவும் ஈரானை இந்த போரில் ஒருபோதும் தோற்பதற்கு அனுமதிக்க போவதில்லை என்பதைத்தான் இந்த ஆயுத விநியோகங்கள் காட்டுகின்றன. உண்மைதான். இப்பொழுது நாங்கள் இதுக்கு சமாந்தரமாக இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு இடையிலே நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தத்தை பற்றி பேசுவோம். நேற்று கூட வான்வழி தாக்குதலில் 32 பேர் கொல்லப்பட்டதாகவும் இதுவரையிலே இறப்புகள் 3500 தாண்டியதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரத்திலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அதாவது இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலே ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா மறுத்துள்ளது. அதாவது இப்ப இலங்கை இந்திய ஒப்பந்தம் மாதிரியே விடுதலை புலிகளை தவிர்த்து விட்டு இந்தியாவும் இலங்கையும் ஒப்பந்தம் செய்தது போல இஸ்ரேலும் லெபனானும் ஒரு ஒப்பந்தத்தை செய்ததை ஹிஸ்புல்லா முக்கியமாக பேச வேண்டிய தரப்புடன் பேசவில்லை என்றதை மறுத்திருக்கின்றது. அதாவது இந்த இஸ்ரேல் லெபனான் சண்டையை பற்றியும் இந்த ஹிஸ்புல்லாவினுடைய நிலைப்பாட்டை பற்றியும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நீங்கள் கூறியது போலதான் 4வது சுற்று பேச்சு வாஷிங்டனில் இடம்பெற்றிருந்தது. அந்த சுற்று பேச்சில் ஹிஸ்புல்லா, இஸ்ரேலும் லெபனானும் தூதுவர்களும் பேசியிருந்தார். ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் அதில் உள்ளடக்கப்படவில்லை. நீங்கள் கூறியது போலதான் இலங்கை இந்திய உடன்பாடு பிரச்சனை சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும். ஆனால் உடன்பாட்டில் கையெழுத்திட்டது ஜெயவர்த்தனாவும் ராஜீவ்காந்தியும். அப்போதே அந்த உடன்பாடு இறந்து விட்டது அல்லது எங்களுக்கு தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் என்பது அப்போதே தெரிந்த விடயம். அதே போலதான் இப்போது ஹிஸ்புல்லாக்களும் இதை நிராகரித்திருக்கிறார்கள். இந்த உடன்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கூறியது போல இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்று இடம்பெற்ற தாக்குதல்களில் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் மருத்துவ பணியாளர் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படையைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். சிரியாவில் இடம்பெற்ற தாக்குதலிலும் 2 பேரை இஸ்ரேல் படுகொலை செய்திருந்ததாக கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் இஸ்ரேலின் அந்த உள்துறை பாதுகாப்பு அமைச்சர் பென் கவிர் மற்றும் நிதி அமைச்சர் மீது அயர்லாந்து பயண தடை விதித்திருக்கிறது. பிரான்சும் இஸ்ரேல் மீது இப்போது போர்க்குற்ற விசாரணை வழக்கை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் நீங்கள் கூறியது போல இந்த லெபனான் அரச தலைவர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தான் பால்கனியில் இருந்து பார்க்கும் போதே இந்த குண்டுகளை வீசுவது எல்லாம் வலுவாக தெரிகிறது பொதுமக்களின் இடங்கள் மீது. அவர்கள் லெபனான் முழுவதையும் கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் லெபனான் முழுவதையும் கைப்பற்றினாலும் அவர்கள் இந்த போரை வெல்ல முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு கூறுகிறார்களே தவிர யாரும் இதற்கு எதிராக ஒரு எதிர்ப்பான நடவடிக்கையை எடுத்ததாக தெரியவில்லை. அதே சமயம் ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதலில் இன்றும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், 3 பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே பென் கவிர் இஸ்ரேலின் உள்துறை பாதுகாப்பு அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்னென்றால், இந்த ஹிஸ்புல்லாக்களின் ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் ஆளில்லாத விமான தாக்குதல்களினால்
எல்லைப்புறங்களில் இருக்கின்ற இஸ்ரேலிய சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு போய் வெள்ளை மாளிகைக்கு முன்னால் ட்ரம்பிடம் காட்ட வேண்டும் என்று அவர் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அப்போது காசாவிலே இறந்த குழந்தைகள், லெபனானிலே இறந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் கணக்கிலே இல்லை, எங்களுடைய குழந்தைகள் இறந்தால்தான் கணக்கிலே உண்டு என்பதுதான் இந்த வாதம். உண்மைதான். அதே சமயம் கிட்டத்தட்ட இப்போ இஸ்ரேலின் ஜெருசலம் போஸ்ட் ஒரு கணக்கெடுப்பை செய்திருக்கின்றது. அது கூறுகின்றது என்னென்று சொன்னால் 62% இப்போது ட்ரம்புக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடம்பெற்ற அந்த வாக்குவாதம் தொடர்பாக கருத்து கூறும்போது 62% கூறியிருக்கிறார்கள் ட்ரம்ப் வந்து இஸ்ரேலிய ராணுவத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் 25% கூறியிருக்கிறார்கள் நெத்தனியாவுக்கு வேறு தெரிவுகள் இல்லை, அவர் எப்போதும் ட்ரம்பை அனுசரித்துத்தான் போக வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதனிடையே இந்த இன்னொரு ஊடகம் போட்டிருக்கிறது, இஸ்ரேல் எவ்வாறு இந்த பிரச்சாரத்தை செய்கிறது. இஸ்ரேல் அந்த பிரச்சாரத்தை, இஸ்ரேலுக்கு ஆதரவான பிரச்சாரத்தை உலகமெங்கும் செய்வதற்கு எவ்வாறு ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை அது நடத்துகிறார்கள் என்று சொல்லி இந்த +972 இதழ் என்ற மகசின் என்ற ஒரு ஏடு வந்து அதை தெளிவாக போட்டிருக்கிறது. அதில் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலிய ராணுவம் வந்து ஒரு பிரச்சார புரொபகண்டா ஸ்கூல் என்று சொல்லும் பிரச்சார பள்ளிக்கூடம் ஒன்றை நடத்துகின்றது. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கசிந்த அந்த டெண்டர் தகவல் மூலம் இது வெளிவந்திருக்கிறதாகவும், இஸ்ரேல் ஒவ்வொரு ஆண்டும் 320 ராணுவ மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களுக்கு பின்வரும் பயிற்சிகளை அளிப்பதாக கூறியிருக்கிறது. அந்த பயிற்சிகள் என்னென்றால் உளவியல் போர், டீப் ஃபேக் உருவாக்கம், மற்றது பார்வையாளர்களை பற்றிய விவரங்களை சேகரித்தல், செல்வாக்கான பிரச்சாரம், தங்களுக்கு ஆதரவான பிரச்சாரங்களை மேற்கொள்ளுதல், பேஸ்புக் மற்றும் கூகுள் கட்டுப்பாடுகளை தவிர்ப்பதற்கான பிளாக் ஹேக் குரூப்களை உருவாக்குதல், அதற்கான தொழில்நுட்பத்தை பயிற்றுவித்தல் என்பன அந்த பாடங்களில் அடங்கும் என்றும், இரண்டாவது உலக போரிலே கோயபெல்ஸ் ஹிட்லருக்கு எதிராக ஒரு தனிநபராக எவ்வாறு ஒரு பொய் பிரச்சாரத்தை சொல்லிக் கொண்டிருந்தாரோ அதே போல அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் இவர்களும் ஒரு பாடசாலை அல்ல பல்கலைக்கழகம் போல ஒரு அமைப்பை உருவாக்கி மாணவர்களாக அவர்களை வைத்து இவ்வாறான பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதைய தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலே அவர்களை பொறுத்த வரைக்கும் பரப்புரை செய்ய முடியும். ஊடகங்கள் இருக்கின்றன, ஃபேஸ்புக் இருக்கிறது, கூகுள் இருக்கிறது, யூடியூப் இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய பிரச்சாரத்துக்கான வழிகளுக்கு நிறைய ஊடகங்கள் உண்டு. கூடுங்கள் தொடர்ந்து. உண்மைதான். மேலும் இந்த 2023 தொடக்கம் 24 ஆண்டுகளுக்கு இடையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை, அதாவது IDF சேர்ந்த அது உண்மை அந்த இராணுவத்தினருக்கு ஒரு உண்மை சரிபார்ப்பு அமைப்பாக மாறுவேடமிட்டு ஒரு ரகசிய பிரச்சார நடவடிக்கைக்கு அவர்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும், இது வெறும் போர்க்கள உத்தி மட்டுமல்ல, இஸ்ரேல் தகவல் போருக்கான ஒரு முழுமையான தொழில்துறை கட்டமைப்பை உருவாக்கி வருகிறது என்றும், மக்கள் எதை நம்புவார்கள் என்பதை எப்படி வடிவமைப்பது என்றும், பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் குறுக்கிடும் போது அவற்றை எப்படி தவிர்ப்பது என்றும் தனது பணியாளர்களுக்கு அது கற்பிக்கிறது என்றும், ஒவ்வொரு ஆண்டும் 320 பேர் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்படுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம், அதாவது இஸ்ரேல் வந்து ஒவ்வொரு ஆண்டும் தனது பாதுகாப்பு செலவினத்தில் $730 மில்லியன் வந்து இந்த பிரச்சாரங்களுக்கு ஒதுக்குவதாக, அதாவது அதற்கான நிலையங்களை அமைத்து எல்லா இடங்களிலும் அதற்கான ஆட்களை வைத்து அவர்கள் நிறைய நிதிகளை கொடுத்து எல்லா நாடுகளிலும் அதை செய்கிறார்கள். அதாவது இவ்வளவு காலம் வந்து இஸ்ரேல் வந்து உளவு அமைப்பை தான் பலப்படுத்தி உலகம் முழுக்க தங்களுடைய உளவு தகவல்களாலேயே வெற்றி கொண்டு வந்தது. இப்பொழுது உளவு அமைப்புக்கு சமாந்தரமாக ஒரு பிரச்சார அல்லது ஒரு மக்களை மனம் மாற்றும், உலகத்தை மாற்றும் அல்லது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு 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 தொகுதியான ஆட்களை உருவாக்குகிறார்கள். அப்படித்தானே? உண்மைதான். அப்படியான ஒரு ஆட்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஈரான் சண்டையின் போது கூட இப்போது வரும் தகவல்களின் அடிப்படையில் ஈராக்கில இரகசிய முகாம்கள், அசர்பைசானில இரகசியமான இஸ்ரேலின் புலனாய்வுத்துறையும் மற்றது இராணுவ கட்டமைப்பும் இருந்ததாகவும், ஈரான் எல்லையிலிருந்து 60 மைல் தொலைவில் அவர்கள் முகாமிட்டிருந்ததாகவும்,
UAE மற்றும் சோமாலிலாந்து பகுதியிலும் இஸ்ரேலிய ராணுவம் இருந்ததாகவும் அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்துதான் இந்த ஈரான் தாக்குதல்களை ஒருங்கிணைத்ததாகவும் இப்போது கூறியிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் உலகம் முழுவதுமே மெல்ல மெல்ல பரவி கொண்டு போகிறார்கள் என்றால் எல்லாவற்றையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம். ஆனால் இன்னொரு தகவல் கசிந்திருக்கிறது. அதாவது இந்த ஜெருசலம் போஸ்ட் இன்னொரு தகவலை போட்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு மற்றும் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளிடமிருந்து கைப்பற்றிய ஆயுதங்களை வேறு பணிகளுக்காக மாற்றப்பட்ட ஆயுதங்களின் ஆதரவுடன் இந்த கேர்டிஸ் படையினரை பயன்படுத்தி ஈரானிய ஆட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு திட்டத்தை இஸ்ரேல் கொண்டிருந்தது என்றும், கிட்டத்தட்ட 8 மில்லியன் கேர்ட்ஸ் மற்றது சுனி முஸ்லீம் மற்றது பலுசிஸ்தான் குழுக்களை சேர்ந்த இவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை ஒரு பெரிய ஒரு உள்நாட்டு போரை ஈரானுக்குள் தூண்டி விடுவதற்கு மொசாட்டின் தலைவர் பார்னியா வந்து ஒரு திட்டத்தை வகுத்திருந்தார் என்றும், ஆனால் யாரோ ஒருவர் இந்த திட்டத்தை வந்து துருக்கியின் அதிபர் ஏர்டோகனுக்கு கசிய விட்டதால் அந்த திட்டம் நிறுத்தும்படி அவர் டொனால்ட் ட்ரம்புக்கு மிக அழுத்தத்தை கொடுத்து அதை நிறுத்தி விட்டார் என்று கூறியிருக்கிறது இந்த ஜெருசலம் போஸ்ட். ஆனால் யார் அந்த திட்டத்தை கசிய விட்டார்கள் என்பதை அவர் இப்போது கூறியிருக்கிறார்கள். அமெரிக்காவின் துணை அதிபர் JD Vance தான் இந்த தகவலை துருக்கிக்கு கசிய விட்டவர் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் JD Vance அலுவலகம் அதை மறுத்திருக்கின்றது. அதாவது மொசாட்டின் தற்போதைய நிலைப்பாடு என்னென்றால், இந்த முற்றுகை தொடர்ந்தால் ஆட்சி விழும் ஒரு ஒப்பந்தத்திற்காக அதை நீடி இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த அமெரிக்கா முற்றுகை இருப்பதாக இப்போதும் மொசாட் நம்புவதாகவும் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியான தாக்குதல்கள், தொடர்ச்சியான அவர்களும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மீதும் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வளவு நடைபெற்றும் இஸ்ரேல் இன்னமுமே உறுதியாக ஈரானை அழித்தொழிக்க வேண்டும், ஈரானை அழித்தொழித்து விட்டால் தாங்கள் அந்த பிராந்திய வல்லரசாக காலம் முழுக்க இருந்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் தொடர்கிறார்கள். ஆனால் இந்த தன்னம்பிக்கை தொடர்ந்து அழிவுகள் இது தினசரி ஒவ்வொரு நாளுமே தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு நாளுமே மக்கள் வெளியிலே போவதோ அல்லது சாதாரண வாழ்க்கையில் நடத்துவதோ மிகவும் கடினமாக இருந்தாலும் அவர்களுக்கு போராட்டம் என்பது வாழ்க்கையாக மாறிவிட்டது. அது ஒரு காலத்தில் எங்களை வன்னிலை நடைபெற்றது போல மக்களினுடைய வாழ்க்கையும் போராட்டமும் ஒன்றாக மாறியது போல அவர்களின் காலம் முழுக்கவே அவருடைய போராட்டமும் வாழ்க்கையும் ஒன்றுடன் இணைந்ததாக அமைந்து விட்டது போல தெரிகிறது. அப்படித்தானே? ஈரானை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக தடைக்குள் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தற்போதைய போர் அவர்களுக்கு ஒரு இந்த தடையில்களில் இருந்து மீள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த எல்லோரையும் பார்த்தால், எல்லா ஆய்வாளர்களையும் பார்த்தாலும் இதில் ஈரான் கை ஓங்கி இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். அதே போலதான் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக போருக்குள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த போர் மனப்பான்மைக்குள் வளர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்ப இந்த அரசியல் ஆய்வாளர் சமி ஹம்டி ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், இந்த குவைட்டின் ஏர்போர்ட்டை வந்து தாக்கப்பட்டது என்று சொன்ன பிறகு ட்ரம்ப் அது சொன்னாராம், நாட் அ பிக் டீல் என்று, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்று. அவர்களுக்கே அது ஒரு சிரிப்பாக இருக்கிறார் என்றால் அவருக்கு எதை தாக்கினாலும் அவர் தாக்கப் போவதில்லை என்றது தெளிவாக தெரிகிறது. என்னென்று சொன்னால் அவருக்கு முற்றுகை ஒன்றுதான் அவர்களுக்கு தற்போதைய நிலைக்கு உகந்ததாக இருக்கிறதே தவிர, அவர்கள் தாக்கினால் ஈரான் வந்து மீண்டும் இஸ்ரேலை தாக்கும், அது மிகப்பெரிய ஒரு போராக மாறும் என்றதால் அவர்கள் தாக்கப் போவதில்லை. ஆனால் ஈரானுக்கும் இது இப்ப பழகிவிட்டது. என்று சொன்னால் ஈரான் ஏற்கனவே 40 ஆண்டுகள் இந்த தடைக்குள் தான் இருந்த. நீங்கள் கூறியது போல நாங்கள் வன்னியில் எவ்வாறு இருந்தார்களோ, இலங்கையின் பொருளாதார தடைக்கில் இவ்வாறு மக்கள் வாழ்ந்தார்களோ, ஆனால் அப்படி வாழ்ந்தும் வந்து அவர்கள் ஜேசுக்குரு நடவடிக்கையாக இருக்கலாம், சூரிய கதிர் நடவடிக்கை, எல்லா இராணுவத்தின் நடவடிக்கை அத்தனையும் முறியடித்தும் இருந்தார்கள். ஆனால் ஈரான் அதுக்கு தப்பி பிழைத்தாலும் உலக நாடுகள் தான் கடுமையான பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாள் செல்ல இன்று கூட நீங்கள் கூறியது போல ராய்ட்டர் போட்டிருக்கின்றது, எண்ணெய், அதாவது கையிருப்பு எண்ணெய் மிகவும் ஒரு கீழ் நிலைக்கு போயிருக்கின்றது, மிகவும் குறைவான நிலைக்கு போயிருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள்.
அதை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் தற்போது இந்த எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ரிஃபைனரியை தாக்குகிறார்கள் என்று சொன்னால், ரிஃபைனரிகள் எல்லாம் தாக்கப்பட்டு செயலிழக்குமாக இருந்தால் அதுக்கு பிறகு எண்ணெய் கிணறு இருந்தும் பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் எடுக்கிற எண்ணெயை அப்படியே பாவிக்க முடியாது. அது ரிஃபைனரிக்கு போகாமல் அதை அப்படியே பாவிக்க முடியாது. ஹோமஸ் திறந்தாலும் கூட ரிஃபைனரி இல்லை என்று சொல்லி சொன்னால் எண்ணெய் வர முடியாது. எண்ணெய் வர முடியாது, உண்மைதான். ஆனால் க்ரூட் ஆயிலை நேரடியாக இறக்குமதி செய்து சுத்திகரிப்பு செய்பவர்களுக்கு அது பெரிய சிக்கலாக அமையாது. ஆனால் நேரடியாக பெட்ரோலாக, டீசலாக, மண்ணெண்ணெயாக இறக்குமதி செய்பவர்களுக்கு அது ஒரு நீண்ட செயற்பாடாக அமையக்கூடும். இப்போதைய நிலைமையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்களில் அமெரிக்கா இப்பொழுது ஏதோ ஒரு வகையிலே ஈரானுடன் ஒரு சமாதானத்துக்கு வருவதற்கு முயற்சிப்பது தெரிகிறது. ஏனென்றால் ஈரானுடைய தலைவருடன் பேச முயற்சிக்கிறார்கள் என்றால் அண்மையில் தான் அவருடைய தந்தையாரை உட்பட அவருடைய மனைவி உட்பட அவருடைய குடும்பம் உட்பட முக்கிய தலைவர் மட்டங்களை கொன்றதன் பின்னரும் கூட ஏதோ ஒரு முகத்துடன் அவருடன் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் என்றால் அதை என்ன நோக்கம் அதுக்குள்ள இருக்கிறது? அவர்கள் நிச்சயமாக ஒரு சமாதானத்தை விரும்பு அல்லது ஏதோ ஒரு வகையிலே இதிலிருந்து வெளியேற விரும்புகிறார்கள் போல தோன்றுகிறது. உண்மைதானே? அவர்கள் அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரான் ஒரு தோல்வி கண்டதாக, தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அதன் ஊடாக தாங்கள் தங்கள செல்வாக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது தங்களுக்கு சார்பான ஒரு அரசு வர வேண்டும் என்றது அவர்களின் ஒரு கனவாக இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல அயத்துல்லா ஹொமானியின் இறுதிச் சடங்கு இந்த மாதம் இறுதி பகுதியில் நடைபெறப் போவதாகவும் 3 நகரங்களில் 3 நாட்கள் நடைபெறப் போவதாகவும் கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 20 மில்லியன் மக்கள் அதில் பங்கு பெற்றலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இப்ப ட்ரம்பை பொறுத்த வரையில் பேச்சுவார்த்தை என்று கூறுவது, மொய்த்தபா ஹமானியை சந்திக்க போவதாக கூறுவதெல்லாம் இந்த மார்க்கெட்டை மனிப்புலேட் பண்ணுவதற்கும் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்துவதற்கும் தான் அதனை கூறுகிறார் என்பதை இப்போது மெல்ல மெல்ல எல்லோருக்கும் ஓரளவு அது விளங்கிவிட்டது. மார்க்கெட்டும் இனிமேல் இந்த சந்தையும் இந்த சென்டிமெண்ட்டுக்காக சந்தை இனி ஏறி இறங்குறது மெல்ல மெல்ல குறைந்து விடும் என்றுதான் கூறுகிறார். நல்லது. இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கி வருகின்றது. முக்கியமான விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து விட்டோம் என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.